2026 தமிழ்நாடு எலெக்ஷனுக்கான எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அந்த எக்ஸிட் போல்ஸை நிறைய பேர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இதுல இருந்து உன்னோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ChatGPT, Claude AI, Gemini 3 ஏஐலையுமே நம்ம இந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு அதோட ப்ரெடிக்ஷனை கேட்டோம். அதுக்கான பதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ChatGPT நம்ம கேட்டப்ப ChatGPT நான் இந்த மாதிரி 5 ஃபேக்டர்ஸை வச்சு தான் நான் என்னோட ப்ரெடிக்ஷனை பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஃபேக்டர் கொடுக்குது. என்ன ஃபேக்டர் அப்படின்னா, 2021 அந்த பேஸ்லைன் ஓட் ஷேர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்து எக்ஸிட் போல் எப்படி ஸ்விங் ஆகும், எந்த டைரக்ஷனில் ஸ்விங் ஆகுன்றதையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டிவிக்கே எந்த அளவுக்கு ஓட்டுகளை பிரிக்கும் அப்படின்றதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்து காஸ்ட் வைஸாகவும் ரீஜனல் வைஸாகவும் ஓட்டிங் பிளாக்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நான் எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் பாயிண்டா ChatGPT சொல்ற இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன்லையும் ரூரல்லையும் எவ்வளவு ஓட்டர் டர்ன் அவுட் பேட்டர்ன் இருக்கு அப்படின்றத பார்க்குது. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனில் பதிவாயிருக்க இந்த 82% டர்ன் அவுட் அப்படிங்கிறது ஹை லெவலில் ரூரலில் இம்பாக்ட் இருக்கு அப்படின்றது ChatGPTயோட கணிப்பாக இருக்கு. சரி, ரீஜன் வைஸாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்னை உட்பட நார்த் ரீஜன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட் கணக்கு அப்படின்றத ChatGPT ஒரு கணக்கு 60 சீட்டு அப்படின்னு காட்டுது. Claude AI 45 சீட்டு அப்படின்னு காட்டுது. Gemini AI 50 சீட்டு அப்படின்னு காட்டுது. நம்ம ஓவராலா அந்த ரீஜன் வைஸா ChatGPT என்ன நம்பர் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உள்பட வட தமிழகம், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர் பெல்ட், இதுல பார்த்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ChatGPTயோட கணக்குப்படி 60 சீட்டை இந்த ரீஜன்ல எடுத்துக்கிறது. அதுல திமுக 40லேருந்து 45 சீட்டு ஜெயிக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ChatGPT சொல்லுது. அதே மாதிரி AIADMK 10லேருந்து 15 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து டிவிக்கே இந்த பகுதிகளில் 3லேருந்து 6 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ChatGPTயோட கணிப்பா இருக்கு. இதே மாதிரி நம்ம கிளாடுக்கு போயிட்டோம் அப்படின்னா, சென்னை உட்பட அந்த வட தமிழ்நாட்டில் 45 சீட்டை கணக்கில் எடுத்துக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா Claude AI சொல்ற கணக்குப்படி திமுக 17 ஜெயிக்கலாம், டிவிக்கே 16 ஜெயிக்கலாம், அதிமுக 10 ஜெயிக்கலாம், அதர்ஸ் அப்படின்னு மற்ற கட்சிகள் 2 சீட்டுகளை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி Claude AI சொல்லுது. இதே கணக்கில் Gemini AI என்ன சொல்லுது அப்படின்னா, அது இந்த வட தமிழ்நாட்டில் இருக்க 50 தொகுதிகளை எடுத்துக்கிறது. அதுல திமுக கூட்டணி 28லேருந்து 34 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்குது. அதிமுக கூட்டணி 10லேருந்து 14 தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. வட தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு Gemini AI டிவிகேவோட ப்ரொஜெக்ஷனா 4லேருந்து 8 தொகுதிகள் சொல்லுது. அதே மாதிரி அதர்ஸ் அப்படின்ற செக்ஷன்லையும் 2 தொகுதிகளை காட்டுறாங்க. ரெண்டாவது கொங்கு பகுதி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் உட்பட்ட கொங்கு பகுதி, தமிழ்நாட்டோட மேற்கு பகுதி. இதுல பாத்தீங்கன்னா ChatGPT 50 தொகுதிகளை கணக்கில் எடுத்துக்கிறது. அதுல அதிமுக 25லேருந்து 30 தொகுதிகள் ஜெயிக்கலாம்னோ, திமுக 15லேருந்து 20 தொகுதிகள் ஜெயிக்கலாம்னோ, டிவிக்கே 2லேருந்து 4 தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுது ChatGPT. கொங்கு பகுதியில் Claude AI என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 55 சீட்டுகள் எடுத்துக்கிட்டது. அதுல அதிமுக கூட்டணி 27 தொகுதிகளையும், திமுக 16 தொகுதிகளையும், டிவிக்கே 12 தொகுதிகளையும் ஜெயிக்கலாம்னு Claude AI ப்ரெடிக்ஷனா இருக்கு. அதுவே Gemini AI வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கொங்கு பகுதியில் 54 சீட்டை எடுத்துக்கிட்டு திமுக கூட்டணி 20லேருந்து 24 தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதிமுக கூட்டணி 24லேருந்து 28 தொகுதிகள் ஜெயிக்கலாம்னு சொல்லுது. அதே மாதிரி டிவிக்கு 4லேருந்து 6 தொகுதிகள் ஜெயிக்கலாம்னு சொல்லுது. தென் மாவட்டங்கள், சவுத் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களை எடுத்துக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா 60 சீட்டை கணக்கு காட்டி ChatGPTயோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக 28லேருந்து 34 தொகுதி, அதிமுக 18லேருந்து 22 தொகுதி, டிவிக்கே 6லேருந்து 10 தொகுதி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ChatGPT சொல்லுது. அதுவே Claude AI பார்த்தோம் அப்படின்னா, தென் தமிழ்நாட்டவே 2ஆ பிரிச்சுக்கிறது. சவுத் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 32 சீட்டையும், டீப் சவுத் அப்படின்னு சொல்லி ஒரு 20 சீட்டையும் சொல்லுது. அதுல இந்த தென் தமிழ்நாடுன்னு சொல்ற மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரத்துல 32 சீட்ல அதிமுக 14, திமுக 10, டிவிக்கு 6, அதர்ஸ் 2 அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி டீப் சவுத் அப்படின்னு சொல்லி ஒரு 20 சீட்டை கணக்கு எடுத்துக்கிறது. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரின்னு 3 மாவட்டம். இந்த 3 மாவட்டத்தில் திமுக 9, அதிமுக 6, டிவிக்கே 4, அதர்ஸ்ல 1 அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் கொடுக்குது Claude AI. இதுவே Gemini AI பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் தென் தமிழ்நாட்டில் 96 தொகுதிகளை கணக்கா காட்டி திமுக கூட்டணி 45லேருந்து 52 தொகுதிகள், அதிமுக கூட்டணி 22லேருந்து 28 தொகுதிகள், டிவிக்கு 10லேருந்து 16, அதர்ஸ் 0 to 2 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குது Gemini AI. அடுத்து டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள், இதுல தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம்,
கடலூர் மாவட்டங்களை கணக்கில் எடுத்துக்கிறது சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி மொத்தம் 64 சீட்டுகளை இந்த ஏரியால கணக்கில் எடுத்துக்கிறது. அதுல திமுக 42ல இருந்து 48 சீட்டு ஜெயிக்கலாம், அதிமுக 10ல இருந்து 15 தொகுதிகள் ஜெயிக்கலாம், டிவிகே 2ல இருந்து 5 தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடியோட கணிப்பா இருக்கு. அதுவே கிளாட் ஏஐ கிட்ட வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் காவிரி டெல்டா, மத்திய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 2 தான் பிரிக்கிறாங்க. கிளாட் ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னா காவிரி டெல்டான்னு சொல்லி 28 தொகுதிகளை கொண்டு வருது. அது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை 4 டிஸ்ட்ரிக்ட் கணக்கில் எடுத்துக்கிறது. இந்த 28 தொகுதிகளில் திமுக 13, டிவிக்கு 5, அதிமுக 9, அதர்ஸ் அப்படின்னு 1 அப்படின்னு சொல்லி கிளாட் ஏஐயோட கணிப்பா இருக்கு. அதுவே மத்திய தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருச்சி, கரூர், பெரம்பலூர் இதுல 22 சீட்டுகளை கிளாட் ஏஐ கணக்கில் எடுத்துக்கிறது. அதுல திமுக 8, டிவிக்கு 6, அதிமுக 6, அதர்ஸ் 2 அப்படின்னு சொல்லி கிளாட் ஏஐயோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஜெமினி கிட்ட வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி என்ன சொல்லுது, மத்திய தமிழ்நாடையும் காவிரி டெல்டாவையும் சேர்த்து 34 தொகுதிகளை கணக்கு சொல்லுது. அந்த 34 தொகுதிகளில் 20லேருந்து 24 தொகுதிகள் திமுக கூட்டணி ஜெயிக்கலாம், அதிமுக கூட்டணி 6லேருந்து 10 தொகுதிகள் ஜெயிக்கலாம், டிவிகே 2லேருந்து 4 தொகுதிகள் ஜெயிக்கலாம், அதர்ஸ்ன்ற இடத்துல இங்கேயும் 0 to 2 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி ஜெமினியோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஓவராலா தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாட் ஜிபிடியோட கணிப்பு என்னவா இருக்குன்னா மொத்தம் இருக்க 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 130லேருந்து 145 தொகுதிகளும், அதிமுக கூட்டணி 75லேருந்து 95 தொகுதிகளும், டிவிகே 8லேருந்து 18 தொகுதிகளும், அதர்ஸ் அப்படின்ற மற்ற கட்சிகள் 0லேருந்து 5 தொகுதிகளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடியோட கணிப்பு சொல்லுது. ஓவரால் ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ல கிளாட் ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னா திமுக கூட்டணி 132 தொகுதிகள் ஜெயிக்கும், டிவிக்கு 52 தொகுதிகள் ஜெயிக்கும், அதிமுக கூட்டணி 44லேருந்து 47 சீட்டுகள் ஜெயிக்கலாம், மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது கிளாட் ஏஐயோட ஃபைனல் ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஜெமினி ஏஐயோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணி 113லேருந்து 134, அதிமுக கூட்டணி 62லேருந்து 80, டிவிகே 20லேருந்து 34, அதர்ஸ் 0 to 4 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷனை ஜெமினி ஏஐ சொல்லுது. ஏஐட்ட நாங்க கேட்ட கேள்விக்கு அது கொடுத்த பதில் அப்படியே உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறோம். இந்த ஏஐ ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்ல தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த ஏஐ ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றத நம்ம மே 4 ரிசல்ட்ல தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.